ஹலோ மக்களே, இந்த வீடியோ வந்து மிஸ் அர்ச்சனாக்காக நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரியலி சாரி அர்ச்சனா. நான் இந்த மாதிரி கண்டென்ட் போடுவாங்கன்றது எனக்கும் தெரியாது. நான் உள்ள இருந்தேன். நான் சொல்லி எதுவுமே அவங்க போடல. அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதை போட்டாங்க. அது எந்த வகையிலாவது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரி. அண்ட் அருண் வந்து எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நான் க்ரஷ்ன்னு சொன்னது என்னன்னா அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்ட் அண்ட் ஒரு அட்மிரேஷனை தான் நான் மீன் பண்ணேன். எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் நான் வந்து மீன் பண்ணி சொல்ல. ஸோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தா நான் திருப்பி சாரி கேட்டுக்கிறேன். அண்ட் நீங்க நீண்ட நாள் பயணிக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப் நான் ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றேன். அண்ட் பிக் பாஸ் உங்களுக்கே தெரியும் எப்படி இன்டென்சிஃபையா பாண்ட் ஆகும். ஏன்னா அது ஒரு தனி உலகம். ஸோ அவர் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். தாண்டி எதுவுமே பேட் இன்டென்ஷன் கிடையாது. அண்ட் உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பிக் பாஸ் சீசன் 8லேருந்து வெளியில் வந்த வர்ஷினி வந்து நம்ம அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. என்ன நடந்துச்சு, எதுக்காக அவங்க மன்னிப்பு கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ பிக் பாஸில் ஒரு டாஸ்க் ஒன்று இருந்துச்சு, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அருண் அண்ட் வர்ஷினி 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்துச்சு. அந்த ஒரு டாஸ்கில் அருண் வந்து பின்னாடியே கெஞ்சிட்டு போகிற மாதிரியும் ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரியும் அந்த ஒரு சீனெல்லாம் கட் பண்ணி எடுத்து பிக் பாஸ்லேயும் போட்டிருந்தாங்க. அந்த ஒரு சீன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஷேர் ஆச்சு. அதை பார்த்து நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னா, இந்த பேர் கூட நல்லா இருக்குல்ல, ரொம்ப அழகாக இருக்குல்ல, அருண் அண்ட் வர்ஷினி நல்லா இருக்குது, பார்க்குறதுக்குமே நல்லா இருக்குது, இவர் போயிட்டு கெஞ்சுறதும் நல்லா இருக்குது, அவங்க வந்து பேசுகிறதும் நல்லா இருக்குது, 2 பேருக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது அப்படின்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய டாக் போச்சு. இதை பார்த்துட்டு வந்து அர்ச்சனா கூட கொஞ்சம் கோவப்பட்டாங்க, பொசிட்டிவ்னஸாக வந்து ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா வந்து எனக்கு தான் அருண் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஆல்ரெடி சொல்லிட்டாங்க அருணும் நானும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், நாங்கள் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வர்ஷினி பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறப்போ ஜெஃப்ரி கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா வந்து அருணோட க்ரஷ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இல்லையா. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கொதிச்சு போயிட்டாங்க அர்ச்சனா. அது சம்மந்தமாக கொஞ்சம் வீடியோஸ் எல்லாம் போட்டாங்க, என்னோட அருண் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து பிக் பாஸ் வீட்டிலேருந்து வர்ஷினி வெளியே வந்தாச்சு. வெளியில் வந்ததுக்கப்புறமா அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா வந்து அருணை வந்து நான் க்ரஷ்ன்னு சொன்னேன் அர்ச்சனா, ஆனால் வந்து அது ஒரு பேட் இன்டென்ஷன் கிடையாது, அவர் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட், ஒரு குட் இன்டென்ஷனில் தான் நான் வந்து சொன்னேன். நீங்களும் அருணும் வந்து இருக்கீங்க, நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ஹர்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே சாரி. ஏன்னா பிக் பாஸை பற்றி உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நான் சொல்லி எதுவுமே அவங்க போடலை, அவங்களா தான் வந்து கண்டென்ட் கொடுத்து அவங்களா தான் போட்டாங்க. அது என்ன நடந்துச்சோ வந்து எல்லாமே உங்களுக்கு தெரியும். பட் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லியிருந்தது உங்களுக்கு தப்பாக பட்டிருந்துச்சு அப்படின்னா நான் ரியலி சாரி அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனா கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்களோட இன்ஸ்டா பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பி பாசிட்டிவ் அண்ட் தேங்க்யூ.